பெரிய பண்ணை இருக்குது, ஆனால் எனக்கு வந்து 3 ஃபேஸ் இல்லை அப்படின்னா இப்போ அவங்களுக்கு 5 HP ஸ்பெஷலாக சிங்கிள் ஃபேஸ் 5 HP மோட்ரு நம்ம பண்ணித்தரோம். சார் இப்போ நீங்கள் மாட்டு பண்ணையில் 50 மாடுகளுக்கு மேலே இருந்ததுன்னா 10D போய்க்கலாம் நீங்கள். ஸோ ஆட்டு பண்ணைனா எவ்வளோ ஆடு இருந்தால் நம்ம 10D போகலாம்? பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூரை சார்ந்த MDM நிறுவனத்தோட 10D chaff cutter ப்ளஸ் பல்வரைசர், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார் நீங்கள் ஏற்கனவே வந்து ஹரிசாண்டல் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஃப்ளைவீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ 5D பண்ணியிருந்தீங்க, அடுத்து 5Dலேருந்து 10Dக்கு மூவ் ஆனதுக்கான காரணம் என்ன? இப்போது MDM 5D பார்த்தீங்கன்னா ஒரு 2 HP மோட்டரும் ஒரு 1 ton கெப்பாசிட்டியும் தான் இருக்குங்க. ஓகே. அப்போ என்னென்னா ஒரு 50 மாடு வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த 5D யூஸ் பண்ணும்போது அதுக்கான டைம் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஓகே. அப்போ ஒரு 30 மாட்டுக்கு மேலே இருக்கிற ஓரளவுக்கு பெரிய பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா இந்த MDM 10D வந்து கம்பல்சரியாக தேவைப்படுதுங்க. ஓகே சார். சார் MDM 5D வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து 5 பர்பஸ்க்காக சொல்லியிருந்தீங்க. அதாவது சைலேஜ், TMR, பல்வரைசர், சாஃப் கட்டர், செட்டர், அந்த மாதிரி 5 வேலைக்காக நீங்கள் அந்த மிஷின் வந்து தயாரிக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ 10Dன்னு பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இது வந்து அப்புறம் MDM 5Dயோட அப்படியே வந்து 2 times கெப்பாசிட்டி ஜாஸ்தி வருங்க. அதனால் 5Dலேருந்து அப்படியே நம்ம 10Dன்னு சொல்லி நேம் வச்சுருக்கோம். ஓகே. ஆனால் வந்து இது வந்து அதே 5 வேலையை தான் 5D பண்ண வேண்டிய அதே 5 வேலையை தான் வந்து செய்யும். ஆனால் அது வந்து 2 மடங்காக செய்யும். ஓகே சார். பசுந்தீவனம் வெட்டிக்கலாம், அப்புறம் தானியமாக அரைச்சிக்கலாங்கிறங்காட்டி வந்து கோழி வளர்த்துறவங்களுக்கும் பெஸ்ட்டு, ஆடு வளர்த்துறவங்களுக்கும் பெஸ்ட்டு, மாடு வளர்த்துறவங்களுக்கும் பெஸ்ட்டு. ஆமாங்க. ஒருங்கிணைந்த பண்ணைக்கு இந்த MDM 10D ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாங்க. ஒருங்கிணைந்த பெரிய பண்ணையாக இருக்கும்போது கண்டிப்பாக MDM 10D வந்து பெட்டராக இருக்கும். ஓகேங்க சார். சார் இப்போ நீங்கள் மாட்டு பண்ணையில் 50 மாடுகளுக்கு மேலே இருந்ததுன்னா 10D போய்க்கலாம் நீங்கள். ஸோ ஆட்டு பண்ணைனா எவ்வளோ ஆடு இருந்தால் நம்ம 10D போகலாம்? ஜென்ரலாக ஆட்டு பண்ணைக்கு தனியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த MDM 10D வந்து ஒரு 500 ஆடு அந்த ரேஞ்சுக்கு இருந்தால் தான் 10D வந்து போகலாம். ஓகே சார். இல்லைனா ஒரு 200 300 இதுக்கே வந்து ஆடு இருந்துச்சுனாலே 5Dயே வந்து போதுமானதுங்க. அவன் மேஜராக இந்த 10Dயோட பர்பஸ் என்னென்னா 5Dயில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மட்டை வந்து வெட்ட முடியும், ஆனால் ரெகுலராக அதை வெட்டுறது வந்து இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு 50 மரம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து 5Dயில் வந்து ஏன்னா அதோட அவுட்புட்டும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே. கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொடுக்கணும். இந்த மாதிரி அது வந்து 2.5 HPக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மட்டையை வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து நம்ம பண்ண முடியும். ஒரு தோப்பே வந்து நம்ம தென்னை மட்டையை வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இதை பண்ண முடியும். ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு இருந்தால் கூட நம்ம தென்னை மட்டையை வந்து ஈஸியாக வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். செட்டர் பண்ணிக்கலாம். போதும். ஆமாம் ஆமாம். ஓகே சார். சார் இப்போ வந்து வெட்டுறக்கு அரைக்கிறதுக்கு மார்க்கெட்டில் பல மிஷின்ஸ் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ பல்வரைசிங்னாவே இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கருத்து நிலவுறது. ஸோ சாஃப் கட்டெலாம் வந்து அந்த பல்வரைசிங் வந்து அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை. ஏன்னா நிறைய மிஷினில் இருக்குது, அதாவது ஃப்ளைவீல் டைப்லேயும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான மிஷினில் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து பல்வரைசிங் அதுக்கு வந்து போக மாட்டேங்கிறாங்க. மெயினாக வந்து சாஃப் கட்டிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ MDM 10D வந்து அதிலிருந்து எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்குது? ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா பல்வரைசராகவும் வந்து 100% பல்வரைசராகவும் இது வந்து அந்த வேலையை சரியாக செய்யும். ஓகே. அதே மாதிரி சாப் கட்டிங்கும் அந்த வேலையை சரியாக செய்யும். சைலேஜுக்கும் அதோட வேலையை என்னவோ சரியாக செய்யும். இது ஏன்னா நம்ம வந்து ஒரு 5Dயை வந்து இதை நம்ம R&D பண்ணி அதை ஒரு ப்ரூஃப் பண்ணி ஸோ அதிலிருந்து அப்படியே நம்ம சைஸ் மட்டும் எல்லாமே நம்ம பெருசு பண்ணியிருக்கோம். ஓகே. அதனால இதுவுமே வந்து எக்ஸாக்டாக அதை தான் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதோட வேலையை பர்ஃபெக்டாக அது பண்ணும். ஓகே சார். சார் ஃபுல் பவுடராக வந்து அவுட்புட் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. ரொம்ப அந்த ஜல்லடையோட இது வந்து அந்த எவ்வளோ சைஸ் ஹோல் சைஸ் வச்சு தான் நம்ம அந்த எவ்வளோ பவுடராக வரும்ன்ட்டு ரொம்ப மினிமல் சைஸில் இருக்கும்போது பவுடராக வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே சார். எத்தனை விதமான சல்லடை கொடுத்துருக்கீங்க? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுக்குறேங்க. ஒன்று பிளெயின், சாப் கட்டிங் பண்ணும்போது பிளெயின் போட்டுக்கலாம். 2 ஜல்லடை வந்து டிஃபால்ட்டாக 0.5 வந்து 2 mm வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறோம். இன்கேஸ் வந்து பருத்தி கொட்டை வந்து அரைக்கணும் அப்படின்னாங்க அப்படின்னா வந்து 6 mm வந்து ஹெவி திக்னஸில் கொடுக்குறோம். ஏன்னா பருத்தி கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டோட திக்னஸ் கம்மியாக இருக்கும்போது சீக்கிரமாக இந்த பிளேட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பருத்தி கொட்டையை அரைக்க தேவையில்லை, உடச்சா போதும். அதனால் 6 mm கொஞ்சம் ஹெவியாக கொடுத்தோம்னா அது லைஃப் வரும். அது வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்பெஷலாக அதை வந்து நம்ம அதையும் பண்ணி கொடுக்குறோங்க.
ஓகே சார். சார் ப்ளோயர் டைப் எதுக்காக வந்து இந்த மாதிரியான மாடலில் வந்து கொடுத்துருக்கீங்க? MDM 10Dல வந்து ப்ளோயர் வந்து கம்பல்சரி. என்ன பர்பஸ் அப்படின்னா, உங்களுக்கு பெரிய பண்ணைகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீடை வெட்டிட்டு வந்து டைரெக்டாக வந்து வெஹிக்கிளில் லோட் பண்ணி அதை மாட்டுக்கு கொண்டு டைரெக்டாக போடுவாங்க. எடுத்து கொட்டி வந்து அது ஒரு அடிஷ்னல் வேலையாக வந்து மேக்ஸிமம் யாரும் பண்ணுறதில்ல. அப்போ இந்த ப்ளோயர் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு வெஹிக்கிளில், அதாவது ஒரு வெஹிக்கிள் அப்படின்றது வந்து ஒரு ஆட்டோவோ இல்லை ட்ரெய்லரோ இருக்கணுன்றது கூட கிடையாது. நார்மலாக ஒரு தள்ளுற வண்டி கூட நம்ம பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. அப்போ அதில் ஈஸியாக லோட் பண்ணோம்னா அந்த ப்ளோயர் இருந்தால் தான் லோட் பண்ண முடியும். ஸோ எடுத்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது அவசியம். நம்ம வேலையாட்களோட வேலையை வந்து நம்ம ஈஸி பண்ண முடியும் அதனால். ஓகே சார். சார் MDM 10Dயோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லுங்கள். அப்படியே 1 மணி நேரத்துக்கு வந்து பசுந்தீவனம் எத்தனை கிலோ எடுக்க முடியும், அடர் தீவனம் எவ்வளோ எடுக்க முடியும்? இதில் பசுந்தீவனம் வந்து 2 to 2.5 tons வந்து வெட்ட முடியுங்க 1 ஹவருக்கு. ஆமாம் 1 ஹவருக்கு. அரைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோ வந்து அரைக்க முடியும். ஓகே. அது வந்து எப்படி கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அரைக்கணும், எந்த ஜலடை போகிறீங்கன்றதை பொறுத்து அவுட்புட் கொஞ்சம் மாறுபடும். ஓகே சார். சார் மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்? மோட்டர் வந்து இதில் 2 மோட்டர் கொடுக்க முடியுங்க, 5 HPயும் 7.5 HPயும். ஓகே. சாஃப் கட்டிங் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 5 HP போதுங்க. ஆனால் வந்து ஸ்ட்ரெட்டராக யூஸ் பண்ணணும் இல்லை அரைக்கிற வேலை இருந்துச்சுன்னா 7.5 HP வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பல்வரைசராக யூஸ் பண்ணும்போது அதுக்கான லோடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கும். அதனால் 7.5 HP போகும்போது பெட்டராக இருக்கும். சார் இந்த 10Dல ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரீன் ஃபாடராக இருக்கட்டும், ட்ரை ஃபாடராக இருக்கட்டும், மட்டையாக இருக்கட்டும், தானாக இழுத்துருமா, நம்ம வந்து ஓனாக வச்சு தள்ளணுமா? இல்லை, இதில் கண்டிப்பாக தள்ள தேவையில்லைங்க. இதில் ரோலர் கிடையாது, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்டோட டிகிரி வந்து அந்த டிகிரி கொடுத்துருக்கோம். ஓகே. அப்போ அந்த கிராவிடேஷன்லேயே வந்து உள்ளே எடுத்துக்கும். ஓகே. ரெண்டாவது வந்து இது ஹை ஸ்பீட் அப்படின்றதுனால அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஓகே. ஸோ அதனால் அப்போ அந்த இது கிடைச்சாதான் வந்து ப்ளோயரில் வெளியில் தள்ள முடியும். அப்போ அந்த ஏர் செக்ஷனும் இந்த டிகிரியும் வந்து அங்கே ஆக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை இது பண்ணுது. ரெண்டாவது அந்த பிளேடுமே வந்து வெட்டினதுக்கப்புறம் அடுத்த வர்ற புல்லரில் வந்து திரும்ப அது அடுத்த ஃபீடுக்கு வந்து அது உள்ளே இழுக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உள்ளே போயிடும். ஸோ தள்ள தேவையில்லை. சார் வாரண்ட்டி எதுக்கெல்லாம் கொடுக்குறீங்க? இது வாரண்ட்டி வந்து நமக்கு மோட்டருக்கு வந்து 1 year வாரண்ட்டி இருக்குங்க. ஓகே சார். MDM 10Dயோட மெயின்டெனன்ஸ் என்ன? இதில் வந்து பிளேடு சாணம் பிடிக்கணுன்றது ஜென்ரலாக எல்லா சாஃப் கட்டருக்கும் வர மாதிரி மெயின்டெனன்ஸுங்க. ஓகே. MDM 5Dல பார்த்தீங்கன்னா அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஓகே. ஆனால் MDM 10Dல பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றதுனால அந்த செல்ஃப் லூப்ரிகேட்டட் வந்து நம்ம யூஸ் பண்ணலை, பண்ண முடியாது. செல்ஃப் லூப்ரிகேட்டட்னா அதுலேயே லூப்ரிகேஷன் இருக்கும். நம்ம MDM 5Dல ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், மெயின்டெனன்ஸே எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கன்று வச்சு நம்ம அதை க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணணும் பேரிங்க்கு. ஏன்னா அதோட வெயிட் ஓவர் ஜாஸ்தி, அதனால் ஒரு ஸ்லைட் ஹீட்டு வரும். அதனால் வந்து அந்த இது அப்ளை பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணி டெய்லி அப்ளை பண்ணுமாங்க சார்? இல்லை, நமக்கு 2 weeks ஒன்ஸ் வந்து அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. பார்த்தாலே ஜென்ரலாக எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே. அந்த சின்ன ஒரு கேப் இருக்கும், ஓப்பன் பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே சார். பிளேட் லைஃப் எவ்வளோ வருங்க சார்? பிளேட் லைஃப் வந்து இது 5 years 10 years வருங்க. இது பிரச்சனையே இல்லை. ஓகே. இது வந்து ரொம்ப டாப் கிரேடு பண்ணி அதையும் வந்து ஹார்டன் பண்ணுறதுனால சாணம் பிடிச்சி இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இது 2 சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு டோட்டலாக இதாகிடுச்சு அப்படின்னா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உடனடியாக வந்து பிளேடை மாற்றணும் அப்படின்றது கிடையாது. ஓகே சார். சார் இப்போ வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு கருத்து நிலவுறது என்னென்னா வந்து சாஃப் கட்டிங்னா வந்து ஒரு 1/2 inch அந்த சைஸ்லேருந்து 1 inch வரையும் இருக்கிறது தான் வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து சாஃப் கட்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதில் வந்து அந்த சைஸ் வந்து ஈவனாக வராதுங்க. ஸோ அது வந்து மாடுகளுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? இல்லை, அதாவது சாஃப் கட்டரோட வேலை என்னென்னா இப்போ பண்ணுற வந்து தீவனத்தை வந்து ஆடோ மாடோ அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும். ஓகே. அதுக்கு தான் சாஃப் கட்ரு. அது இல்லாமல் அது என்ன சைஸ் அப்படின்றது நமக்கு அது பிரச்சனை இல்லை, அது பார்க்க அழகாக இருக்கும். நம்மளோட பர்பஸ் என்ன, அது வந்து வேலை குயிக்க முடியணும், சீக்கிரம் ஆடோ மாடோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது ஹரிசாண்டலாக மட்டும் இல்லாமல் வெர்டிகலாகவும் அதை வெட்டுறதுனால அது கூட டைஜஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே சார். முக்கியமான கேள்வி, ஸோ எத்தனை ஃபேஸில் வந்து ரன் ஆகக்கூடிய மோட்டர் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இது வந்து 3 phase தாங்க. ஓகே. ஆனால் சில இதில் என்ன ஆகும்னா பெரிய பண்ணருக்கும் அங்கே 3 phase ஆப்ஷனே இல்லை, அது சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்குது. அப்படின்றதுக்கு நம்ம ஸ்பெஷலாக வந்து சிங்கிள் ஃபேஸ்லேயே 5 HP மோட்டரும் பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே சார். ஆனால் வந்து 3 phase தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஸோ 2.5 HPக்கு மேலே போனாலே வந்து 3 phase போகிறது தான் எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரலாக எங்கேயுமே யாருமே பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே. பட் வேறு வழி இல்லை, எனக்கு பெரிய பண்ணை இருக்குது ஆனால் எனக்கு வந்து 3 phase இல்லை அப்படின்னா அப்போ அவங்களுக்கு 5 HP ஸ்பெஷலாக சிங்கிள் ஃபேஸ் 5 HP மோட்ரு நம்ம பண்ணித்தரோம்.
ஓகே சார். சார் MDM 5Dல வந்து 2 பிளேடு வந்து வெட்டுறக்கு 2 பிளேடு அரைக்கிறதுக்காக சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் வந்து எத்தனை பிளேடு யூஸ் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து 4 பிளேடு வெட்டுறதுக்கும் 4 பிளேடு அரைக்கிறதுக்கும் இருக்குங்க. ஓகே சார். சார் ஏதாவது ஃபோல்டர் வந்து நம்ம லம்பாக விட்றப்ப ஜாம் ஆயிடுச்சுன்னா அது ஈஸியாக எடுக்க முடியுமா? இதில் மோஸ்ட்லி ஜாம் ஆகிறதுக்கு வந்து இது ரொம்ப RPM ஜாஸ்தி அப்படின்றதுனால இதில் ஜாம் ஆகிறதுக்கான வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஓகே. அது ரெண்டாவது ஜாம் ஆயிடுச்சுனாலுமே வந்து நம்ம டாப் கவரை ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். லோயரே அட்டாச் இருக்கும், மேல் மூடியை டைரெக்டாக ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே என்ன இருக்கோ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்? நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து நம்ம வீடியோவிலே கொடுத்துடலாங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துடலாம். ஸோ எப்போ நம்ம கான்டாக்ட் பண்ணாலுமே என்ன தகவல் தேவைப்படுதோ எல்லாத்தையுமே இது கொடுத்துடலாங்க. மற்றபடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, எப்போ டெலிவரி, எதில் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.